இந்த கொஸ்டின் எதனால அரைஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அவர் இதையெல்லாம் புரிந்து கொள்ளாம என் மேல ஒரு அக்யூசியேஷன் வச்சாரு. இந்த மாதிரி டைட்டில் பார்க்க ஏடிஎம்கே கொண்டு வந்து சொல்லிட்டு நான் அதை சொல்லவே இல்லை. முதல்ல முழுசா என்ன விஷயம் சொன்னாங்க அதை உள்வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் பேசணும் மா சுப்பிரமணியம் அவர்களை பொறுத்தவரையில. இன்னொன்று, நான் கேட்ட கேள்விக்கு பதில் காணும். நான் என்ன கேள்வி கேட்டேன்னா, 2021 போல திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அந்த காலகட்டத்தில் தான் லே ஆஃப்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த டெக் மஹிந்திரா, காக்னிசன்ட், டிசிஎஸ், விப்ரோ, அதுக்கப்புறம் ஒரு 25 கம்பெனிஸ் ப்ராஃபிட் மோஷனோட, ப்ராஃபிட் இன்டென்ஷனோட, கம்பெனியோட ஒட்டுமொத்த அவங்களோட ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ண வேண்டும் என்பதற்காக அவங்க என்னன்னா லே ஆஃப்ஸ், ஏற்கனவே வேலையில் இருக்கக்கூடிய இளைஞர்களை தூக்குகின்ற, பணியிலிருந்து தூக்குகின்ற, நீக்கம் செய்கின்ற வேலையில அவங்க வந்து ஈடுபடுறாங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது பெருங்குடியில் இருக்கக்கூடிய பசங்க, நம்முடைய பள்ளிக்கரணையில் இருக்கக்கூடிய பசங்க, நம்ம ஓஎம்ஆர்ல இருக்கக்கூடிய துறைப்பாக்கம், ஷோலிங்கநல்லூர் சார்ந்தக்கூடிய பசங்க இதனால வேலையில போயிட்டு இருந்தவங்க திடீர்னு ஒரு நாள் வேலையில இருந்து தூக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கடுமையாக அவங்களோட பொருளாதாரம் பாதிக்கப்படுது. இதுதான் என்னோட பிரைமரி கொஸ்டின். நம்முடைய இளைஞர்கள் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 2000-3000 இளைஞர்கள் ஒவ்வொரு கம்பெனிலும் வேலையிலிருந்து தூக்கப்படுகின்ற பொழுது அது குறித்து, நம்முடைய இளைஞர்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அது குறித்து நாடாளுமன்றத்தில் பேசாதவர் தான் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர். அது குறித்து தான் நான் கேள்வி எழுப்பினேன். இது வரைக்கும் பதில் காணோம். திமுகவும் சரி, பாஜகவும் சரி, ஒட்டுமொத்தமாக அவர் நம்பிக்கை வைத்திருப்பது பணத்தை வைத்துதான். பணத்தை வைத்து வாக்குகள் வாங்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்காங்க. அதனால தான் பாத்தீங்கன்னா இது கூட திமுகவின் நாடாளுமன்ற கால் மேல கால் போட்டுட்டு மக்களை அட்ரஸ் பண்ற விதெல்லாம் என்னன்னா, என்ன கடைசியில பணம் கொடுத்து நம்ம பணத்தை வச்சு வாக்குகள் வாங்கலாம், அந்த ஒரு மெதப்புல தான் அவங்க இருக்கிறாங்க. இது இயற்கையான ஒரு விஷயம். எங்களை பொறுத்தவரையில பார்த்தோம்னா நாங்க மக்களை நம்பி இருக்கோம், இவங்களை பொறுத்தவரையில பார்த்தோம்னா பணத்தை நம்பி இருக்கிறாங்க. அன்னமிட்டு அன்பு கட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகரிந்த அம்மாதான். அன்னமிட்டு அன்பு கட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகரிந்த அம்மா.